எங்கே வந்தாச்சு. இதெல்லாம் நாங்கள் செய்யும் போது தீபாவளி டைமில் தான் இது பண்ணி தருவோம். அப்போ எப்படி தெரியுமா, மதியானம் போல் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஹாஃப் டே ஏதாவது இருக்கும், இல்லைன்னா முத நாளே போய் வரிசையில் நின்று மாவு திருக்கி வச்சுட்டு வரணும். திருக்கி வச்சுட்டு வரும்போதே அங்கே எல்லாரும் லைனில் வச்சுருப்பாங்க. நாங்கள் என்னமோ பெரிய குடோனுக்கு நிற்க மாதிரி லைனில் நிற்க மாதிரி நின்றுட்டு அந்தளவு வீட்டுக்கு வந்தோடனே சாயங்காலம் போல் வெடி போடுறதுக்கு முன்னாடி கொலக்கட்டை அவிச்சாகும். அதுக்கு இப்படி தான் பிணைஞ்சிட்டு இருக்கும் போதே உருண்டையாக அள்ளிட்டு போயிடும். எல்லாருக்கும் கொண்டு போய் பங்கு. எங்கள் வீட்டு மாவு உங்கள் வீட்டு மாவு எப்படி எல்லாம் செஞ்சால் தீபாவளி ஞாபகம் தான் வருது. அதுவும் ஒரு நாட்டில் எப்படியெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இங்கே நமக்கு நாமளே செஞ்சு சாப்பிட வேண்டியிருக்கு. அம்மா கையால் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நாமளே செஞ்சு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஓடிரு. இந்த மாதிரி நல்ல பதமாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி கை பிடிச்சி அப்படி வைக்க வேண்டியதான். இது கை கொலக்கட்டை தான், ஓலைலாம் கிடையாது. நாங்களாம் ஒவ்வொரு பக்கமாக ஓலைக்கு சண்டை போட்டு வாங்கிட்டு வருவோம். கூர்நாட்டில் பனை ஓலையும் அந்த நேரம் குருத்தில் கிடைக்கிறதுக்கு எனக்கு தாங்க உனக்கு தாங்க இங்கே தாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு வீட்டிலையா போய் வாங்கிட்டு வருவோம் நாங்கள். மாவு வந்து நம்ம கையில் ஒட்டாமல் இந்த பதத்துக்கு இருந்தாலே நம்ம வந்து இந்த மாதிரி பிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான். ஏன்னா ஓலை கிடையாதுனால நம்ம கை கொலக்கட்டை தான் பண்ண போகிறோம். பிடிச்சி வச்சாச்சு, இனி அவிக்க வேண்டியதான். ஆஃப் நேச்சர்லாம் அவ்வளோதான்.